ஸோ இவ்வளோ பார்த்துருக்கீங்க, இந்த 19 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போது கரண்ட் சீசன் ஆக்ஷன் எப்படி கரெக்டாக போச்சா, இல்லை பிளேயர்ஸ் கரெக்டாக இருக்காங்களா, இல்லை நம்ம ஃபேன்ஸோட ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, இஸ் எ மேட்ச். ஜெயிக்கும் போது ட்ராஃபியை தூக்கி ஷேர் பண்ணுறத விட தோக்கும் போது தோல் மேலே தூக்கி ஷேர் பண்ணணும். 14 மேட்சுமே 0 பாயிண்டில் நம்ம இந்த சீசனை முடித்தா கூட நான் இப்போ மாற்ற மாட்டேன். இந்த இன்டர்வியூ இப்போ சொல்கிறேன், 2026 நாங்கள் தான். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஏகடா யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம யாரை மீட் பண்ண வந்திருக்கேன்னா, நான் சொல்ல வேண்டியதே தேவையில்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பார்த்தாவே தெரியும். ஸோ அண்ணனை கிட்டத்தட்ட நான் எத்தனையோ வருஷமாக பார்த்துட்ருக்கேன், சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஸ்டேடியம்னாலே அண்ணன் வந்து காட்டிடுவாங்க. அது கவுகாத்தி மேட்ச்சில் இப்போ நான் பார்த்தேன். அண்ணன் இல்லாமல் எந்த ஒரு ப்ரொமோஷன் ஆட் இருக்காது, ஒரு ஐபிஎல்லாக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி இந்தியன் கிரிக்கெட்டாக இருந்தாலும் அண்ணனோட பேச வந்துடும். ஸோ அண்ணங்கிட்ட சில கொஷின் நம்ம கேட்கணும், ஏன்னா இன்றைக்கி சிஎஸ்கேயோட சுச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்குன்றதை வச்சு நம்ம கேட்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி அண்ணனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அண்ணன், நீங்கள் யார், எந்த ஊர்? நான் சென்னை, நான் ப்ராப்பர் சென்னை, நார்த் மெட்ராஸ். என் பேர் வந்து சரவணன் நரி. நான் யாரும் பெரிய அளவுலாம் இல்லைங்க. நீங்கள் எப்படி ஒரு டீமுக்கு ஃபேனோ நானும் அந்த சின்னதான் நான் ஒரு டீமுக்கு ஃபேன், அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. எப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுங்க சிஎஸ்கே டீம் சப்போர்ட்? நான் சிஎஸ்கே டீம் 2008லேருந்து கிரிக்கெட் ஃபேனாக சப்போர்ட் பண்ணேன். ஒரு நார்மல் ஃபேனாக தான் ஸ்டேடியமில் வந்தேன். நடுவில் நிறைய பிரச்சனைகள் வந்தது, ஒரு விபத்துகள், மேட்ச் பார்க்க முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும்போது 2013லேருந்து பெயிண்ட் பண்ணி சிஎஸ்கே சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன். அது என்னமோ காட் கிரேஸ் என்னென்னமோ பெரிய ஐடென்டிஃபை ஆகி எனக்கு அது என்னோட அட்டாச் ஆகிடுச்சு. அந்த லவ் அப்படியே வந்து கண்டினியூவாக போயின்னு இருக்குது. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 14 வருஷம் நான் ட்ராவல் பண்ணிட்டேன் ஃபுல் பெயிண்ட் பண்ணி. ஐபிஎல் 19 வருஷமும் முடிச்சிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது எனக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ ஏன் சச்சினும் இருக்காரு, நீங்கள் நல்லா கிரிக்கெட் ஃபேன் சொன்னீங்க, சச்சின் இருக்காரு, சேவாக் இருக்காரு, ஏன் எல்லாஸ்கேயோட ரொம்ப எமோஷன்? அங்கே சென்னைங்க, லோக்கல் பாய்ங்க, சென்னை ரொம்ப பிடிக்கும். ஓகே. ரெண்டாவது சிஎஸ்கேக்கு ஃபஸ்ட்டு தோனி உள்ளே போகும்போது தோனி எல்லாரும் பிடிச்சதில்ல. 2007 வேர்ல்ட் கப் எடுத்தார், அந்த மனுஷனை பார்க்கணுன்னு. நிறைய பிரச்சனைகள் அப்புறமா அவருமே மீண்டும் மேலே வந்தார். எல்லாருக்குமே அது ஒரு சப்போர்ட்ஃபுல்லாக இருந்தது. நம்ம பார்க்கும்போது கூட இந்த மனுஷன் வந்து உதாரணமாக இருக்காங்க, நம்மளும் வந்து கஷ்டப்படாமல் மேலே வந்தோம். அதனால் தோனியை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. நான் பேசிக்காக சொன்னேன்னா, முதல்ல என் தாயை நான் சப்போர்ட் பண்ணணும். எஸ், புரியுது. என் தாய், நான் வந்து சென்னை, கேவலமானாலும் சரி நல்லா விளையாடினாலும் சரி, நான் சென்னை பாய், என் சென்னை டீம் தான் சப்போர்ட் பண்ண முடியும். எஸ், சூப்பர். ஸோ நீங்கள் எவ்வளோ மேட்ச் பார்த்துருப்பீங்க, ஆனால் ஃபஸ்ட் ஐபிஎல் ஒன்று இருக்கும். ஃபஸ்ட் ஐபிஎல் நான் பார்த்தது வந்து 2008 வந்து நான் ஐ திங்க் இந்த ராஜஸ்தான் மேட்ச் நினைக்கிறேன். சென்னையில் நான் ஃபஸ்ட் மேட்ச் நான் பார்த்தது. பெயிண்ட் பண்ணி ஃபஸ்ட் மேட்ச் மறக்க முடியாது. சிஎஸ்கே அண்ட் மும்பை மேட்ச்சு. நம்ம மேட்ச்சில் உதவுங்க ரொம்ப. சூப்பர். அங்கே தான் ஆரம்பிச்சிது என்னுடைய ஜெர்னி. நிறைய நினைவுகள் இருக்குது. மேட்ச்லாம் மறக்க முடியாது. அப்போலாம் இப்போ டிக்கெட் வாங்குவீங்க, இப்போ டிக்கெட்டுன்றதே ஒரு கிரேஸாக இருக்குது. அது டிக்கெட் இப்படி இப்போ அந்த மாதிரி சரி. இதில் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுங்களா, நான் 2008 எப்படி டிக்கெட்டு வாங்க ஆரம்பிச்சேனோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் டிக்கெட் வாங்கி நான் மேட்ச் பார்க்குறேன். ஓகே, சூப்பர். ஒரு ஃப்ரீ டிக்கெட் வாங்கியோ அது பார்க்கல. அன்றைக்கி ப்ரைஸ், இப்போ அன்றைக்கி ப்ரைஸ் 100 ரூபா 150 ரூபா கொடுத்தாங்க. 200 கவுண்டரில் விற்பாங்க. மேட்ச் உள்ள டாஸ்லாம் போட்டுருவாங்க. டாஸ் முடிச்சுட்டு போல மேட்ச்லாம் போய் டிக்கெட் வாங்கி பார்த்ததெல்லாம் இருக்குது. டிக்கெட்டு நான் வாங்கி பெயிண்ட் பண்ணி நான் உள்ளே போயிருக்கேன். 150 ரூபா அந்த மாதிரி சீசன் டிக்கெட்லாம் இருந்தது. இன்றைக்கி ஹைப் ஆயிடுச்சு. டெக்னாலஜி மாறிடுச்சு, அது டிஜிட்டல் வேர்ல்ட் ஆயிடுச்சு. இப்போலாம் நீ அதாவது எவ்வளோ பேருக்குன்னு தெரியும் தெரியல, 7:30 மணிக்கு ஆனால் வீட்டுக்கு போகணுன்னு தோணும். ஆமாம், ஏன்னா வீட்டில் போய் தான் மேட்ச் பார்க்கணும். ஆமாம், ஃபோனு இந்த மாதிரிலாம் அப்போலாம் கிடையாது. இல்லை, இன்றைக்கி எவ்ரிவேர் எங்கே வேணாலும் மேட்ச்சு, எங்கேனாலும் மேட்ச் பார்க்கலாம் உலகத்தில். அந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துச்சு, எல்லாமே மாறுது. இப்போது ஒரு ஜியோ ஸ்டாராக இருந்தாலும் எதுவுமே இருந்தாலும் பேக் போட்டால் மேட்ச் ஈஸியாக பார்த்துரும். ஆனால் கடவுள் பண்ணி ஆக்சுவலாக எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, நான் சேர் பண்ணுற மேட்சை வந்து ஃபுல்லாக பார்க்க முடியலன்னு ஒரு கவலை எனக்கு இருக்குது. புரியுது. நான் வீட்டுக்கு வந்து ஹைலைட்ஸ் பார்க்க முடியாது. நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட நான் மேட்ச் நான் பார்த்ததே கிடையாது. ஸ்டில் இன்னைக்கு வரையுமே. சூப்பர். ஸோ சிஎஸ்கேக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தலைவர் தான் உங்களுக்கு பயங்கரமான ஒரு ஐக்கான் உங்களுக்கு. ஸோ ஏன் தலைவர் எம்எஸ் தோனியோட உங்களுக்கு பயங்கர எமோஷன், எதனால் அப்படி அட்டாச் ஆகுறீங்க சார்? ஒரு எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஒரு கிரிக்கெட்டர் கப் எடுத்தார், ஒரு கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லுவார். ஒரு நல்ல மனித நேயமிக்க ஒரு மனிதர்னு சொல்லலாம். அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுவார். நேற்று கூட கோதன் ராமன் கூட கேமரா கூப்பிட்டு தோல்மை அவர் அதுதான் தோனி. நிறைய பேர் எனக்கு அது பெரிய விஷயமெல்லாம் தெரியாது. ஐயோ தோனி இப்படி பண்ண அப்படி நேச்சுரலே அதுதான், அவர் அப்படி தான் இருப்பார். சூப்பர். அன்றைக்கி என்கிட்ட கூட காலில் விழும்போது நான் எப்படி இருக்கேன்னு என்னை விசாரிச்சார். என்னுடைய நீ எல்லாம் ஓகேவா, நல்லா இருக்கியா, உடம்பு கம்மி பண்ணு, ஆக்சுவலி சொல்லலை, இதில் சொல்லிட்டேன். இப்போ வந்துச்சு ஃப்ளோவில் நிறைய விஷயங்களை அட்வைஸ் பண்ணார். ஓகே, நெக்ஸ்ட் டைம் இதுக்காக நான் இப்போ பண்ணணும். எல்லாருக்குமே நினைப்பாங்க ரொம்ப ஒரு ரக்கடான பாய் நினைப்பாங்க. அவர் வந்து
நம்மளுக்கு கூட கெத்து காட்டிடுவோம். ஒரு 10,000 சம்பாதிச்சோன்னே ஏய் அது என்ன பாரு இது என்ன பாருன்னு. அந்த மனுஷன் வந்து வேறு லெவலில் இருக்க போல் அதெல்லாம் மைண்ட்லேயே கிடையாது. நார்மலாக இருப்பார். அதுதான் தோனி. என்ன புண்ணியம் செஞ்சு தெரில. லைஃப்பில் வந்து ஒரு 2 பேரும் நான் 2 பேருக்கு தெரியலும் ஆகிட்டேன். ஒன்று தளபதி விஜய், ஒன்று தலைவர். சூப்பர் தளபதி விஜய். அது தனி இன்டர்வியூ. ஓகே. ஸோ நீங்கள் தலைவர் எத்தனையோ மேட்ச் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க சிஎஸ்கே. நீங்கள் ஏதாவது ஒரு மேட்ச் இன்றைக்கி போய் ஃபினிஷ் பண்ண அந்த கோரி ஆண்டர்ஸ் வச்சு தான் அதை மறக்க மாட்டேன். கோரி ஆண்டர்ஸ் எனக்கு 2010 ஞாபகம் இருக்குது. அதாவது டிவியில் பார்த்தேன் தர்மசாலா. அது ஆமாப்பா. இது ஆக்சுவலாக இந்த அந்த மேட்சை கைவிட்டு போன மேட்ச் ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியாது. 12 பாலுக்கு 48 ஒன்றும் மாட்டிக்கணும். அது நீ எத்தனையோ மேட்ச் இருக்குல்ல அவர் முடிச்சது. அவர் முடிச்சது இது கோரி ஆண்டர்சன் ஒரு உரிப்பார். பிராவமான ஆடுவா போல வெளியே ஒரு பால் 2 பால் மிச்சம் இருக்கும் அந்த மேட்ச். ஓகே சூப்பர். அதனால் அந்த மேட்ச் என்றைக்குமே பண்ணணும். தலைவர் ஃபினிஷிங்லாம் வேறு லெவலுக்கு தலைவா. ஓகே சூப்பர். ஸோ சில விஷயங்கள் இருக்குது. ஆஸ் எ ஃபேனாக இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா தோனின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஏன்னா நாங்கள் வெளியேருந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? எங்களுக்கு நிறைய மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு நேரில் ஒரு ஸ்டேடியமில் பார்த்த வைப்பு இப்போ நாங்கள் பார்க்குறோம். பார்த்தா ஓகே தோனி அங்கே இருக்காருன்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நாள்லேருந்து தோனி வைப்பு. ஓகேங்களா? அந்த மேட்ச் ஃபினிஷிங் இப்போ இன்றைக்கி தான் அப்படியா இல்லை அப்போத்தே உங்களுக்கு அது ஒட்டிக்கிச்சா? அவர் மேட்ச் முடிக்கிற அந்த திறமை எப்படி சொல்லணும்னா என் ஃப்ரெண்டு வாட்டி அந்த மேட்ச் பார்த்துருந்தேன் பக்கத்தில் உட்காந்துக்கும் போது ஒன்று கேட்டான் என்கிட்ட, அங்கெல்லாம் 6 போகுமான்னு கேட்டான். அதுதான் நான் கேட்குறோம். அங்கெல்லாம் 6 போகுமான்னு கேட்டேன். திரும்ப அந்த கொஸ்டின் கேட்டேன். இப்போ சொல்ல வந்துருப்பாங்க ஃபேன்ஸ் நாங்கள் தோனி இப்போ பிளைண்டாக நம்பர்னா நிறைய தடவை ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு. இப்போ ஆமாம். அப்போ நீங்கள் ஆரம்ப காலகட்டம் அதுக்காக சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன். நம்ம எங்கள் ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறோமோ நாங்கள் செய்வோம். அது நிறைய நான் பார்த்துட்டேன். அப்பா அவர் ஓகேவா? அந்த என் ஃப்ரெண்ட் கேட்பா போல நினைப்பாப்புல அங்கெல்லாம் பால் போகுமான்னு கேட்டான். கொஞ்சம் வெயிட் பண்ணுறான். அத்த பாலே போவோம்னா அந்த பால் அவன் போச்சு. தோனி அவன் ஷாக் ஆகிட்டான். எப்படி அதில் கரெக்டாக சொல்லிட்டு அந்த ஆளுக்கு இதெல்லாம் சும்மா பேட்டு அக்கில் வச்சுட்டு போயினே இருப்பார். உண்மை அதுதான். அதாவது அவர் பண்ணாத ஃபினிஷிங்லாம் எதுவுமே இல்லை பிரதர். அவர் நிறைய ஃபினிஷிங் பண்ணிட்டார். இப்போ எல்லாருமே ஐபிஎல்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இது எவ்வளோ பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. நான் இன்றைக்கி சொல்கிறேன் இதை. எல்லாருமே 2019 வந்து ரன் அவுட்டை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய மெசேஜ் இருக்குது. ஸ்டில் நவ் அன்றைக்கி வந்து எல்லா இந்தியன் பிளேயருமே அவர் காப்பாற்றினார். ஆமாம். என்ன மற்றவங்களாம் லோ ஸ்கோரு, எல்லாம் லோ ஸ்கோரிங்கு. 23 பால் 2 எல்லா இந்தியன் பிளேயருமே காப்பாற்றினார். ஏன்னா நம்ம வந்து எப்படி தெரியுமா, நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே பாசம் வச்சோம்னா வேறு மாதிரி வைப்போம், கோவம் வச்சோன்னா அது மேலே வச்சுருவோம். அன்றைக்கி 2003 நடந்த சம்பவமாக ஏதோ நடந்திருக்கும் இந்தியாவில். கரெக்டு. பத்து எரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? என்ன பண்ணிட்டாரு சார், தோனி அவுட் ஆகலன்னா இந்தியா ஜெயிச்சிருக்கோம். அந்த இதை மாற்றினாரு. சூப்பர். எஸ். யாருக்குமே தெரியாது. இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். இது அந்த ரன் அவுட்டு வந்து ஓகே அது ஹாஸ்பண்ட் நடந்துச்சு. அது அவரே ஃபீல் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய ஹிஸ்டரியே அந்த மேட்ச்சில் அவர் மாற்றிட்டார். நிறைய பேருக்கு இது தெரியாது, நோட் பண்ணால் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ லாஸ்ட் மேட்ச் எடுத்துங்க. சோசியல் மீடியாவில் வந்து சிஎஸ்கே 14 மேட்ச் விளாடணும், ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்கோம். நம்ம தோக்கணும்னு ஒரு டீம் வெயிட் பண்ணுறதில்ல. சரி ஓகே, அவ்வளோ ஹாப்பி, நாங்கள் தோக்கணும்னு ஆசையாக இருக்கீங்க. அங்கே 4 ஓவர் இந்தியா சிஎஸ்கே வந்து டாட் பால் போட்டிருக்காங்க. அது யாருக்குமே தெரியல. எஸ் புரியுது. இந்த மேட்ச்சில் இத்தனையும் சூரியவம்சி என்ன அடிக்கிறான். 4 ஓவர் வந்து டாட் பால். மேட்ச் போய் செக் பண்ணுங்க. ஓகே. ஸோ பாசிட்டிவ் திங் அதில். ஆமாம், நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலை, அவ்வளோதான். வின்னர் லூஸ் நாட் மேட்ரு பதர். 5 ஸ்டாரோட இருக்கேன் நான். இன்னும் 10 வருஷத்துக்கு எத்தாக சுற்றுவேன் நான். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது வரைக்கும். ஸோ இப்போ இதை கிரேஸியாக பண்ணுறீங்களா? இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஐக்கான மாறிச்சு. இது போட்டால் தான் சரவணன், இது தெரியல. இப்போது அந்த டைமில் ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டு போயிருப்பீங்களா? அப்போ எப்படி பார்த்தாங்க? இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன தோணுது? ஐயோ, இப்போ ரொம்ப அன்பு அதிகமாக வச்சுட்டாங்க எனக்கு. அப்போவும் அந்த அன்பு இருந்தது. அவங்க கொடுத்த அன்பு தான் சார் எனக்கு. அப்போ வந்து அன்பு வந்து கொஞ்சம் பேர் தான் தெரியும். யார் புதுசாக நிறைய பேர் கிண்டலும் கேலியும். அதுதான் நம்மளோட பெரிய எனர்ஜியே. அது அந்த கிண்டலும் கேலியோட எனர்ஜி என்னன்னா, நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும், அதை மூவ் ஆன் பண்ணி போகணும்னு தோணும். அதை தாண்டி இப்போ தர அன்பு தான் வேற லெவல். எனக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ இவ்வளோ பார்த்துருக்கீங்க, இந்த 19 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போது சிஎஸ்கே நிறைய மேட்ச் தோற்று கம்பேக் கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க. இப்போ ஒரு மேட்ச் தானே தோற்றுருக்காங்க. நான் கரெக்டாக பேசுகிறேன். ஏன் இவ்வளோ நெகட்டிவிட்டி ஆன்லைனில்? ஏன் பசங்க இப்படி சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஈவன் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க? என்ன நினைக்கிறீங்க? இந்த கரண்ட் சீசன் ஆக்ஷன் இப்படி கரெக்டாக போச்சா, இல்லை பிளேயர்ஸ் கரெக்டாக இருக்காங்களா, இல்லை நம்ம ஃபேன்ஸோட மைண்ட் செட் உடைஞ்சிருக்கா? சிம்பிளானு சொல்லிட்டுங்களா, ஓப்பனாக ஆனஸ்டாக சொல்லிடுறேன். எல்லாம் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்குமா போட்டு வியூவர்ஸ் வாங்கி பணம் சம்பாதிக்கலாம், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. இதே ஜெயிச்சிருந்தா எங்கே பாரு சிஎஸ்கே, அங்கே பாரு இப்போ சிஎஸ்கேன்னு
கண்டிப்பாக ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, இஸ் a மேட்ச், வின் ஆர் லூஸ், என்ன வேணாலும் நடக்கும். நீ சப்போர்ட் பண்ணுற ஒரு ஃப்ரான்ச்சைசி தோத்தாலும் ஜெயித்தாலும் என்றைக்குமே காலத்தை தூக்கி விட்டுன்னு சப்போர்ட் பண்ணணும். சூப்பர். ஓகேங்களா? ஜெயிக்கும் போது ட்ராஃபியை தூக்கி ஷேர் பண்ணுறத விட தோக்கும் போது தோல் மேலே தூக்கின்னு ஷேர் பண்ணணும். எஸ், இதுதான் ஒரு ஃபேனோடைய இதுவே. யார் எப்படி இருப்பாலும் எனக்கு தெரியாது. என் சிஎஸ்கே எனக்கு நிறைய விஷயங்கள் ஆனந்தமாக கொடுத்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். இப்போயே சொல்கிறேன், இந்த வருஷம் நம்ம தான் சாம்பியன். ஒரு சினாரியோக்கோசம் மாற்றி சொல்கிறேன், 14 மேட்சுமே 0 பாயிண்டில் நம்ம இந்த சீசனை முடித்தா கூட நான் சிஎஸ்கே ஃபேன் தான். நாங்கள் சிஎஸ்கேடா 5 ட்ராஃபி அடிச்சிருக்கோம், 10 ஃபைனல் போயிருக்கோம். 10 ஃபைனல் கெத்து சொல்லும்போது இது ஒன்று. தோனி அண்ணனையும் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. ஆனஸ்ட்டாக நான் சொல்லுவேன், திமுறாவோட சொல்லுவேன், 43 வயசில் யாராவது ஒருத்தர் இந்த வயசு வரையும் பேட்டை பிடிச்சி களத்தில் விளாட்றான்னு யாராவது ஒருத்தர் என்கிட்ட காட்டுங்க. ஸ்டில் லவ் இன்றைக்கி ஃபார்மில் இருக்கிற பிளேயரு 43 வயசு வரையும் இவர் விளையாடுவார்னு யாராவது சொல்லுங்கள். கஷ்டம் சொல்கிறது. நான் கிரிக்கெட் பார்க்கறதையும் விட்டுறேன் அப்போல்லாம். சூப்பர். பட் அது முடியாது. ஆனால் அந்த மனுஷனுக்கு தெரியும் எப்போ போகணும் எப்போ முடிக்கணும்னு. அது அவர் தான் முடிவு பண்ணுவார். ஸோ ஒரு ஃபைனல் கொஷின், இந்த வருஷம் கப் அடிச்சிருமா? கப்பு அடித்தாச்சுங்க, கப்பு நம்மளுக்கு தான். அது இது எப்பவுமே மாற்ற மாட்டேன். இந்த இன்டர்வியூ இப்போ சொல்கிறேன், 2026 நாங்கள் தான். பிலீவ் இன் சிஎஸ்கே. எஸ். சூப்பர்ண்ணா, தேங்க்யூண்ணா.